ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் டிப்போட டே 24 பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான டிப் தான், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம என்ன தான் ஃபுட் எடுக்கிறதுன்னு யோசிப்போம். நிறைய நான் பிளேட் மாடல் எல்லாமே ஷோர் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. இப்போ ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபுட்டில் நிறைய ஃபைபர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபைபருமே எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ்லாம் ரொம்பவே நல்லது நம்ம வெயிட் லாஸ்க்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். அவ்வளோ நல்லது ரெண்டுமே, சரிங்களா? ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறோமா, நம்ம கெலரிஸ் பேர்ன் ஆக பயங்கரம் பசிக்கும், கரெக்டாக? ஸோ அந்த பசியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கண்ட ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்காமல், ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, இல்லை எடுக்கிற ஃபுட்டை அதிகமாக எடுக்காமல் கரெக்டான அளவு எடுத்துகிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எடுத்துக்கோங்க. வீட்டில் ஸ்நாக்ஸாக வெளியே போகிறீங்களா, வேறு எதுவும் வாங்காதீங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுதான் சாப்பிட தோணும், சரிங்களா? வேறு வழி இல்லை, பசிக்கும் போது சாப்பிடுவோம் இல்லை, அதுதான் சாப்பிட தோணும். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுங்க, சரிங்களா? ஸோ ஃபைபர் எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோவே ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக ஃபைபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனுக்குலாம் ரொம்ப நல்லாவே கேட்கும், சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.